அதுல ஒரு சில இருக்காங்க நம்பகத்தன்மையான ஆட்களா இருக்கிறாங்க, அது அப்படித்தான் சொல்லுவாங்க. அதையும் தாண்டி இப்ப இவங்க பாத்தீங்களா, இப்ப அம்பலப்பட்டு போயிட்டாங்க, இப்ப 5000 ரூபாய் கொடுத்து கேவலப்பட்டு போயிட்டாங்க. எல்லா போன்லயும் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்க, எதுக்கு ஓட்டு போடணும்டா யாரான்னு கேட்டா பதில் இல்ல. நீங்க கூட உருட்டுங்க, நீங்க கூட கத்துங்க கதறுங்க, ஆனா திரும்ப திரும்ப வாய்ப்பு ராஜா. சரி, அங்க ஒரு தலைமை பண்புள்ள ஒரே ஒரு ஆள் காட்ட பார்ப்போம். அந்த தாவேக்காவுல தலைமை பண்புள்ள ஒரு சரியான ஒரு அரசியல்வாதி சொல்லுங்க பார்ப்போம். யாருமே செங்கோட்டையன் அவர்கள் இருக்காரு. நீங்க சொல்றீங்க, ஆனா மீண்டும் திமுகவுக்கு தான் சாதகமா இருக்கு, திமுக தான் வரும்னு கருத்து கணிப்புகள்லாம் வெளியாயிட்டு இருக்கு. பத்திரிகைகள் கருத்து கணிப்பு இல்ல, நீங்க பணம் கொடுத்து போட சொல்ல, அது வந்து கருத்து திணிப்பு. அது என்ன திணிப்புனாக்க, நீங்க கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னாக்க, இப்ப நான் ஒரு ஊடகம் வச்சிருப்பேன், அதுல பேசி விடுறது. அதுல ஒரு சில இருக்காங்க நம்பகத்தன்மையான ஆட்களா இருக்கிறாங்க, அது அப்படித்தான் சொல்லுவாங்க. அதையும் தாண்டி இப்ப இவங்க பாத்தீங்களா, இப்ப அம்பலப்பட்டு போயிட்டாங்க, இப்ப 5000 ரூபாய் கொடுத்து கேவலப்பட்டு போயிட்டாங்க. எல்லா போன்லயும் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்க, எதுக்கு ஓட்டு போடணும்டா யாரான்னு கேட்டா பதில் இல்ல. உங்களுக்கு உண்மையிலேயே கொஞ்சம் இந்த அவ்வளவு உப்பு போட்டு சாப்பிட்டா சொரக்குன்னு இருந்தாக்க மக்கள் சந்தியா. சார், உங்கள் கனவை சொல்லுங்கன்னு தினந்தோறும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்களே திமுக. புரியல. உங்கள் கனவை சொல்லுங்க. சொல்லிடுவான். இதெல்லாம் வந்து மெக்கல இல்ல. எங்க முதலமைச்சர் பாப்பரப்பேன்னு படுத்திருப்பார். எப்படி பாப்பரப்பேன்னு படுத்திருப்பார். பள்ளிக்கூடத்துல படிப்பு குடுறான்னா, கல்வி குடுறா, மருத்துவம் குடுறா, குடிய தண்ணி குடுறா, எல்லாத்துக்கும் வேலை குடுறான்னு சொன்னா கனவை சொல்லுங்க. என்ன கனவை சொல்றது? உனக்கு என்ன கனவு சொல்றது? இது போல ஒரு கேவல, இந்த வார்த்தையே தவறல்ல. நீ என்ன நொட்டி இங்க அறுத்து மேஞ்சி கிழிச்சு வச்சிருக்க, உனக்கு கனவு சொல்லணும். எல்லாம் மகிழ்ச்சியா வாழ்றானா? தமிழ்நாட்டுல எல்லாம் மகிழ்ச்சியா அப்படியே சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருக்குமா? ஆஹா, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாரு. அவர்தான் சொன்னார், ஒரு கொம்பனாலும் குறை சொல்ல முடியாது. அது கொம்பை. நான் சொல்றது ஒண்ணு, இந்த கனவுங்கிறது தவறானது, அது சரியானதுதான் அவருக்கு. ஏன்னா அவர் கனவுலயே வாழ்ந்தார், கனவுலயே 5 வருஷம் ஓட்டினார், கனவுலயே இருக்கார். அந்த கனவுல தான் அவர் சொல்றாரு. கனவு இல்லையா, எங்களுக்கு பசி, பட்னி, பஞ்சம், வறுமை, தொல்லை. தமிழகத்துல இதுவரைக்கும் யாரு பசியால செத்துருக்காங்க அப்படின்னு திமுக. இந்திக்காரன் பூரா வந்தான், எங்க அண்ணன் கத்தாரு கதாக்காரையா, அவனுக்கு ஒரு பாஸ்போர்ட் பொண்ணு போட்டு விடுறா, அவன் யாரு எங்க வரான்னு பாடுறா. அதுக்கப்புறம் போக சொல்றான் அண்ணன், இந்த கண்டுக்கல விட்டா. எஸ்ஆர் சும்மா லைட்டா ஒரு குரல் கொடுத்தாங்க இவங்க, எஸ்ஆர் எதிர்ப்போம். அப்புறம் பார்த்தா இவங்க மகாராஜா தான் எழுறாங்களா, சரி எழுறாங்க. என்ன ஐயோ கேவலப்பட்டு போயிட்டாங்க. நானே திரும்ப சொல்றேன், தயவு செஞ்சு என்னுடைய வேண்டுகோள், கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கீங்க, உடம்பு நல்லதுங்கய்யா. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், கொஞ்சமாவது உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் சுருக்குங்க உங்களுக்கு. அப்ப தெரியும். இங்க வந்து எங்களை வந்து பார்த்துக்கிட்டு கனவு நொனவு இதெல்லாம் பேச, ஏன்னா பேசணும்னா அது சரியா இருக்காது. ஏன்னா நம்ம அறிவார்ந்தவனுக்கு பேசலாம், அறிவற்ற கூட்டத்துக்கு நம்ம பேச முடியாது. ஏன்னா தெளிவு பெறணும், அரசியல் தெளிவு பெறணும். அவங்களும் ஒரு 5 வருஷம் அப்படிங்கிட்டு சுத்திக்கிட்டு விஷயம் தூக்கிட்டு அப்படி சுத்திக்கிட்டு போய் வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிடும். அங்க இப்ப பெருசா வந்து இப்ப ஐயா இவ்வளவு விஷயம் சொல்றாங்க, நான் இவ்வளவு விஷயம் சொல்றேன் அப்படிங்கும் போது எங்களுக்கு தெரிஞ்சதை நம்ம விஷயம் சொல்றோம். இந்த அரசு பண்ற இல்லடா தங்கச்சி, எனக்கு ஐயாவுக்கும் எந்த ஒரு முரணும் கிடையாது. அவர் வைக்கிற அந்த கருத்தியெல்லாம், நான் வைக்கிற கருத்தியெல்லாம் நான் முரண்படுறேன். எங்க மக்களுக்கு இழக்கப்பட்ட அநீதியை நான் சொல்ல வேண்டிய தேவை எனக்கு வருது. நான் மக்களோட குரலை நான் வந்து ஒழிக்கிறேன், இவ்வளவுதான். அவங்க அப்படி கிடையாது. அவங்க என்ன இருக்கு? சரி, அங்க ஒரு தலைமை பண்புள்ள ஒரே ஒரு ஆள் காட்ட பார்ப்போம். அந்த தாவேக்காவுல தலைமை பண்புள்ள ஒரு சரியான ஒரு அரசியல்வாதி சொல்லுங்க பார்ப்போம். யாருமே செங்கோட்டையன் அவர்கள் இருக்காரு இல்ல, அவர் வாச்சாட்சி கதாநாயகன், அவரை விட்டுருங்க, அவருக்கு தெரியாது. அவரு தான் சொல்றேன், அவர் வாச்சாட்சி கதாநாயகன், அதுக்கு மேல அவருக்கு தெரியாது. இப்போ ஆளுமை உள்ள ஆட்கள்ங்கிறலாம் அங்கே யாருமே கிடையாது. தம்பி ஆதவர்ஜுனா இருக்காரு, நிர்மல்குமார் இருக்காரு, ஆமா, லயோலாமணி, ராஜ்மோகன், இவ்வளவுதான். ஒரு சொற்பம் 5 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான் இருப்பாங்க. அது வந்து ஒரு சங்கம், என்ன சார், ரசிகர் சங்கம். வேலை கூடுறான்னு சொன்னா கனவை சொல்லுங்க. என்ன கனவை சொல்றது? உனக்கு என்ன கனவு சொல்றது? இது போல ஒரு கேவல, இந்த வார்த்தையே தவறல்ல. நீ என்ன நொட்டி இங்க அறுத்து மேஞ்சி கிழிச்சு வச்சிருக்க, உனக்கு கனவு சொல்லணும். எல்லாம் மகிழ்ச்சியா வாழ்றானா? தமிழ்நாட்டுல எல்லாம் மகிழ்ச்சியா அப்படியே சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருக்குமா? ஆஹா, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாரு. சொன்னார், ஒரு கொம்பனாலும் குறை சொல்ல முடியாது. அது கொம்பை. நான் சொல்றது ஒண்ணு, இந்த கனவுங்கிறது தவறானது, அது சரியானதுதான் அவருக்கு. ஏன்னா அவர் கனவுலயே வாழ்ந்தார், கனவுலயே 5 வருஷம் ஓட்டினார், கனவுலயே இருக்கார். அந்த கனவுல தான் அவர் சொல்றாரு. கனவு இல்லையா, எங்களுக்கு பசி, பட்னி, பஞ்சம், வறுமை, தொல்லை.
தமிழகத்துல இது வரைக்கும் யாரு பசியால செத்துருக்காங்க அப்படின்னு திமுக கேக்குறாங்க. ஆமா ஒரு வேலைக்கு போகும்போது முடிச்சு விட்டேன். ஆமா இந்த இந்திக்காரன் பூரா வந்தான். எங்க அண்ணன் கத்தாரு கதாக்காரையா அவனுக்கு ஒரு பாஸ்போர்ட் பொண்ணு போட்டு விடுறா. அவன் யாரு எங்க வரான்னு பாடுறா. அதுக்கப்புறம் போக சொல்றான் அண்ணன். இந்த கண்டுக்கல விட்டா. எஸ்ஆர் சும்மா லைட்டா ஒரு குரல் கொடுத்தாங்க. இவங்க எஸ்ஆர் எதிர்ப்போம். அப்புறம் பார்த்தா இவங்க மாநகராட்சி எதிராங்களா பார்த்து சரி ஏறாங்க. என்ன ஐயோ கேவலப்பட்டு போயிட்டாங்க. நான் திரும்ப சொல்றேன், தயவு செஞ்சு என்னுடைய வேண்டுகோள், கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கீங்க, உடம்பு நல்லதுங்கய்யா. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், கொஞ்சமாவது உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் சுருக்குங்க உங்களுக்கு. அப்ப தெரியும். இங்க வந்து எங்களை வந்து பார்த்துக்கிட்டு கனவு நொனவு இதெல்லாம் பேசக்கூடாது. எங்களுக்கு தெரிஞ்சதை நம்ம விஷயம் சொல்றோம். இந்த அரசு பண்ற நோக்கம் ஒண்ணா இருக்கு இல்லையா? அவரும் திமுக எதிர்க்கிறாரு. இல்லடா தங்கச்சி, எனக்கும் ஐயாவுக்கும் எந்த ஒரு முரணும் கிடையாது. அவர் வைக்கிற அந்த கருத்தியெல்லாம் நான் வைக்கிற கருத்தியெல்லாம் நான் முரண்படுறேன். எங்க மக்களுக்கு இழக்கப்பட்ட அநீதியை நான் சொல்ல வேண்டிய தேவை எனக்கு வருது. நான் மக்களோட குரலை நான் வந்து ஒழிக்கிறேன், இவ்வளவுதான். அவங்க அப்படி கிடையாது. அவங்க என்ன இருக்கு, சரி அங்க ஒரு தலைமை பண்புள்ள ஒரே ஒரு ஆள் காட்ட பார்ப்போம். அந்த தாவேக்காவுல தலைமை பண்புள்ள ஒரு சரியான ஒரு அரசியல்வாதி சொல்லுங்க பார்ப்போம். யாருமே செங்கோட்டையன் அவர்கள் இருக்காரு இல்ல, அவர் வாச்சாட்சி கதாநாயகன். அவரை விட்டுருங்க, அவருக்கு தெரியாது. அவரு தான் சொல்றேன், அவர் வாச்சாட்சி கதாநாயகன். அதுக்கு மேலே அவருக்கு இது தெரியாது. இப்போ ஆளுமை உள்ள ஆட்கள்ங்கிறலாம் அங்கே யாருமே கிடையாது. தம்பி ஆதவர்ஜுனா இருக்காரு, நிர்மல்குமார் இருக்காரு, ஆமாம், லைவலாமணி, ராஜ்மோகன், இவ்வளோதான். ஒரு சொற்பம் 5 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான் இருப்பாங்க. அது வந்து ஒரு சங்கம். என்ன சார், ரசிகர் சங்கம். உன்னை அவன் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கான், உன்னை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கான். நான் குறுக்க வந்து அறிவில்லாத போய் ஏண்டாவை போட்டு பொழக்கிறேன்னு நான் போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அரசியல். அவன் என்ன சொன்னா, தான் போட்டியான், எக்ஸுக்கும் எக்ஸ் தான் போட்டி. அப்ப யாருக்கு போட்டி? அவன் ஒன்னதான் கொலையருக்கு வந்துகிட்டு இருக்கான். நல்ல பாம்புல கொத்தனை வசந்தான். நாங்க அடிக்க வேண்டிய பாம்பு நீ ஏன்டா அடிக்கிற, தள்ளிவிட்டு போடா கம்மாட்டிங்கிறோம். சரி, திமுகவை அடிக்கிறதுக்காக ஒருத்தர் வராங்கன்னா நீங்க ஆதரிக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னா அப்போ திமுகவுக்கு நீங்க தகுதி இல்ல. அந்த பாம்பு திருப்பி கொத்து விட்டுரும். தங்கச்சி நான் சீரியஸா பேசிருக்கேன். திமுக என்கின்ற கட்டி விரியன்னு உன்னை கடித்து விடும். இப்ப கூட போன மாதத்துல வந்து கேட்டது உண்மைதான். அது நான் இல்லைன்னு மறுக்கல. அப்புறம் என்ன, காப்பி கொடுத்து வெளியே போய் சொல்றாரு. காப்பி கொடுத்து சந்திக்க கிடையாது, வெளியே போய் சொல்றாரு. ஏன்னா அது காலம் கடந்த செய்தி. உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் பல முறை சொல்லிட்டேன் அந்த கருத்தை. என்ன, எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாத வரைக்கும் கருணாநிதி கூட நம்பிக்கிட்டு இருந்தான் தமிழர்னு. முத்தமிழறிஞர் கலைஞர் நம்பிக்கிட்டு இருந்தான். அப்பதான் தெரிஞ்சுது அது வார்டு அடுக்குன்னு. அப்புறம் தான் போப்பா ஓரமான்னு சொன்னான். அப்போ எப்படி எங்களுக்கு தெரியும்? அப்படித்தான் அவரை நம்பணும். அவர் தான் சொல்றாரு தமிழ் சனி என்றார். இன்னும் கேவலமா சொன்னார். இப்போ பொம்பளை பிள்ளையா இருக்கு அப்படிலாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவரை கூட வச்சுட்டு பண்ணிக்கவா? அப்புறம் சொல்றான், வா ராஜா, தாடி வாழ்ந்துச்சா, நீ மகளையே கட்டினோன்னா சரிப்பா, அப்படி ஓரமா போய் உட்காரு. அப்போ எங்களுக்கு அந்த பெரியார் இருக்கான், நான் போறோம், கடந்து போறோம். நீங்க அழகா விட்டுறணும். நாங்க தான் அறிவார்ந்த பிள்ளைகள், நாங்க சரியா போய்கிட்டு இருக்கோம். நாங்க உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கேன். அதற்கு நன்றி.